எல்லாருக்கும் வணக்கம். மற்ற விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவிகேல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்றதோட பேசியிருக்காங்க. முதல்ல அதுக்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்லிக்கலாம். ஏன்னா நல்லதா இருந்தா பாராட்டணும், கேட்டதா இருந்தா எதிர்க்கணும் இல்லையா? அப்போ கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாதுல அணை கட்டியே தீர்வேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு அதுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம் அப்படின்ட்டு உறுதியா சொல்லியிருக்காப்புல. அதே போல தமிழக காங்கிரஸ் மேல நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அங்க பாரு கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் இருக்கிறான், அவன் எப்படி உறுதியா அவன் மண்ணுக்காக அவனுடைய சுயநலத்துக்காக நாங்க மேகதாதுல அணை கட்டியே தீர்வோன்ட்டு நிக்கிறான். ஆனா நீ தமிழக மக்களின் நலனுக்காக விவசாயிகள் நலனுக்காக கட்ட விட மாட்டோம்னதுக்கு எதிராக ஏதாச்சும் வாய் திறக்கறியா? இது என்ன கணக்கு? இது ரெண்டு பேருக்கு நடுவில் அவனும் காங்கிரஸ் தான், நீயும் காங்கிரஸ் தான், அவன் கர்நாடகாவுக்கு நிக்கிறான்ல, நீ எங்க நின்றுட்டு இருக்கிற அப்படின்ற கேள்விகளும் விமர்சனங்களும் ரொம்ப நாளா இருந்துட்டு வந்துச்சு. இவங்க திமுகவோட கூட்டணியில் இடம்பெற்று இருந்த அந்த டைம்ல கூட திமுகவுடைய அந்த டைம்ல இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூட மேகதாது அணைக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆனா இவங்க வாய் திறக்கல. அப்பயாவது அவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி, ஆனா இப்போ டிவிகேல அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது விமர்சனங்கள் இன்னும் கொஞ்சம் வலுக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உயர்கல்வித்துறை அமைச்சர், இப்போ தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸினுடைய அமைச்சர் பி. விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்காப்புல, நாங்களும் காங்கிரஸ் தான், நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தான், மேகதாதுல ஒரு செங்கலை கூட வைக்க விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த அளவுக்கு உணர்வு வந்துருச்சாயா, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக டிவிகே மற்றும் காங்கிரஸ் ரெண்டு பேர்த்துக்குமே நம்முடைய பாராட்டுகளை சொல்லிக்கிறோம். வெறும் சொல்லோட நிறுத்தாம உண்மையாவே நீங்க செயல்படுத்தி காட்டிட்டீங்கன்னா தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் உங்களை கொண்டாடுவாங்க. ரைட், இது ஒரு விஷயமா. அடுத்து கரடியே காரி துப்பிய தருணம் என்கிறது போல நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஃபுல் ஸ்பீச். வழக்கமா எல்லாம் கடைக்கு போனா தனக்கு தேவையான பொருட்களை, ஆடைகளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா டிவிக்கு என்ன பண்ணுது, அதிமுக இருந்து எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ பாஜக வடநாட்டில் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை தமிழ்நாட்டில் டிவிக்கே பார்க்குதுன்னா பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பி தான் டிவிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இப்ப நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறா தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. போற இடத்துல எல்லாம் கான்பிடண்டா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ல முதல்வர் விஜய் அவர்கள். ஆனா இவருக்கே இவர் மேலேயும் கான்பிடன்ட் இல்ல, இவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் மேலேயும் கான்பிடன்ட் இல்ல, இவரோட கூட்டணி வச்ச கட்சிகள் மேலேயும் கான்பிடன்ட் இல்ல. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அதிமுக இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோடு எப்பவுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாருன்னா அது கொஞ்சம் ட்ரோலா தான் இருக்கு, பாக்குறதுக்கு ட்ரோல் மெட்டீரியலா ஆகும். ஆனா இந்த வாட்டி பாருங்க சட்டுன்னு ஒரு பஞ்சு ஒன்று அடிச்சு விட்டாப்புல, கேட்கறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு திமுக பிடிக்காது, அது ரெண்டாம் பட்சம். ஆனா அவர் சொன்ன பஞ்சு நல்லா இருந்துச்சு. என்ன நீங்களே கேட்டுருங்க. தீர்ந்து போன சக்தி ஒட்டிய திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பாரு பாருங்க. தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீர்ந்து போன சக்தி கிட்ட இருந்து திருடிட்டு இருக்கிறனா நீ எவ்வளவு பெரிய காஞ்சி போன சக்தியா இருப்ப? வெக்கமா இல்ல? இதுக்கு எதுக்கே வெள்ளையும் சொல்லையுமா அலையறீங்க? இதுக்கு போறவர் ஒரு 4 பேர் கிட்ட அப்படிலாம் அவர் சொல்ல மனசுல நினைச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்னதான் திமுக ஒரு தீய சக்தியா இருந்தாலுமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு கருத்தில் சிறிதளவு நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. அது சொல்வதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை, அது ரெண்டாம் பட்சம். ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல எவ்வளவு பெரிய காஞ்சி போன சக்தியா இருக்குன்ட்டு. அப்போ போன தடவை இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தப்ப அது இருக்கக்கூடிய முக்கியமான துறையை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் திமுக எங்கிருந்து திருடிச்சுன்னு பாத்தீங்கன்னா அதே அதிமுக இருந்தான். சேகரபாபு அவர்கள், ஏவாவேல் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கே.எஸ். ராமச்சந்திரன் அவர்கள், இப்படி பல பேர் அதிமுக இருந்த ஆட்டை போட்டதுதான். அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்ப அவங்க காஞ்சி போன சக்தினா இதுக்கு முன்னாடி நீங்க காஞ்சி போன சக்தியா இருந்தீங்களா என்ற கேள்வி எழுமா இல்லையா? அப்ப திமுக என்ன வேலையை பண்ணுச்சோ அதே வேலையை தான் இப்ப டிவிக்கு பண்ணிட்டு இருக்குது என்பதை மறைமுகமாக குறிப்பிட விரும்புகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இப்ப பாருங்க, அப்ப டிஎம்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்துச்சு, யாரெல்லாம் அவர்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அல்லது அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்த்து கண்ணா பின்னான் திட்ட வேண்டியது, கண்ணா பின்னான் கடிக்க வேண்டியது, அதே வேலையை தான் இப்ப டிவிக்கு ஐடிவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஆணவ பேச்சு, திமிர் பேச்சு, அதே பேச்சு தான் இப்ப டிவிக்கு இருக்கவங்க சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விளம்பர மாறல் ஆட்சி திமுகவுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். எங்க போனாலும் ஒரு கேமராவை தூக்கிட்டு போயிடுறது. அவங்க பண்றாங்களோ இல்லையோ எனத்தையோ ஒன்று நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, எதையோ ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி, எதையோ ஒன்று பிடிச்சி போட வேண்டியது. அதே வேலையை தான் இப்ப டிவிக்கு பண்ணிட்டு இருக்குது. திமுக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு அது வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா டிவிக்கு இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மட்டும் முடிச்சு போடுறாங்க. ஆதவர்ஜனா ஒரு பக்கம், ஆதவர்ஜனா அவர்கள் இருந்து அப்ப அதே விளம்பர மாடல் ஆட்சி தான் இப்ப கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன அப்படின்னா டிவிக்கு ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படியா இது நியாயமா, எந்த வகையில் இது நியாயம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாப்புல. பாருங்க,
ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த 5 ஆண்டு ஆட்சியில் அவ்வளவு பாதுகாப்பு பெண்கள் மாதிரி இரவு நள்ளிரவு 12 மணிக்கு உடலெல்லாம் நகையை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக ஒரு பெண் நடு ரோட்டில் ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போதான் பாதுகாப்பு கேட்டு போச்சு. அப்போ அதுலேயும் டிஎம்கே என்ன ஆட்சியில் நடந்துச்சோ அதான் இப்பயும் நடந்துட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்ல வராரா? இதுல நமக்கு என்ன தெரியுது? முதல்வர் விஜய் அவர்கள் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்பவும் 2 பேர்த்துக்கு தான் போட்டியே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுல போட்டி அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக வந்து நிற்கிது. என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது, இங்கே டிவிகே ஆட்சியில் நடப்பதை ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது, இது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தெரியல. டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு டிவிகே அந்த மாதிரி தான் தெரியுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஒருவேளை நடந்திருக்குமோ, அடுத்த தடவை கட்டாயமா டிஎம்கே 2.0 வரப்போகுது அப்படின்ட்டு சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஒருவேளை அதுதான் இந்த 2.0 அப்படின்ட்டு மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. பட் அதுக்குள்ள நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பொலிச்சுன்னு காரி திருப்பிட்டாப்புல ஐயா ஸ்டாலின் அவர்கள். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, தமிழ்நாட்டில் எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க பண்ணதா தான் இருக்கணும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லுவாரு. ஆனா இப்ப நிலைமை எப்படி இருக்குது, தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களையே தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. அப்ப தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டாப்புல. எங்க நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சுதான் இருக்கணும்னு சொன்னார். ஆனா இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேக்கா நிர்வாகிகள் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. தாவேக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. ஆனா அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கும் வகையிலான செய்திகள் தான் அன்றாடம் வந்துட்டு இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஆட்களை உங்க கட்சிக்குள்ள நீங்க சேர்த்துருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஆட்களுக்கு உங்க கட்சியில பதவிகள் பொறுப்புகள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி பார்த்துங்க. ஆமா, இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதவர்ஜுனா நேற்று பேசியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, எடப்பாடி தொகுதியில் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க நாங்கள் போட்ட வேட்பாளரை, அதனால தான் நாங்கள் தோத்துட்டோம், இல்லைன்னா நாங்கள் எடப்பாடி தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது முதல் தடவை இல்லை, இது 2வது தடவையே என்னமோ குறிப்பிடுறாரு. முதல்ல இது உண்மையாக பொய்யானாலே தெரியாது. ஆரம்பத்தில் வந்த செய்தி என்ன, அந்த டிவிகே வேட்பாளர் அந்த அஃபிடவிட்டில் ஒழுங்காக தாக்கல் பண்ணாததுனால, அந்த ஃபார்ம் சரியாக ஃபில்அப் பண்ணாததுனால, அதில் சில தவறுகள் செய்ததுனால டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாரு அப்படிங்கிறத வந்த செய்தி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்ட்டு. முதல் விஷயம், விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு வேட்பாளர் தான் ஒரு டுபாகூர் வேட்பாளர் தான் நீங்க நிறுத்துனீங்களா? 2வது கேள்வி, ஒருவேளை அப்படியே விலை கொடுத்து வாங்குறதா இருந்தா கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பாதி வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஏன் அப்ப அந்த ஒரு வேட்பாளர் மட்டும்தான் விலை கொடுத்து வாங்கப்பட்டாரா? சரி, உங்க பேச்சுக்கே வரேன். சேலத்துல மொத்தம் 11 தொகுதி, ஓகேவா? எடப்பாடி தொகுதியில் நாங்கள் நின்று இருந்தா ஜெயிச்சர் பண்றீங்கல்ல, சேலத்துல மொத்தம் 11 தொகுதி. அதுல இபிஎஸ் அவர்களுடைய ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி 7 தொகுதி. மற்ற தொகுதி தாவிக ஜெயிச்ச தொகுதி வெறும் 4 தொகுதி. நீங்க இபிஎஸ் சின்ன தொகுதியில் நின்று இருந்தா ஜெயிச்சர் பண்றீங்களே, மீதி இருக்கக்கூடிய 6 தொகுதியில் ஏன் ஜெயிக்கல, ஏன் தோத்தீங்க? அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இத்தனையும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் கிடையாது, அங்க ஏன் நீங்க ஜெயிக்காம விட்டீங்க? சேலத்துல 11 தொகுதியில 10 தொகுதி ஜெயிச்சிருந்து மீதி ஒரே ஒரு தொகுதி எடப்பாடியில மட்டும் நாங்க தோத்துட்டோங்க, ஏன்னா அங்க வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குதுன்னு நம்பலாம். ஜெயிச்சதே 4 பேர். சரி, அதை விடுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்கு? நீங்க 234 தொகுதி, நீங்க ஜெயிச்சது வெறும் 108 தொகுதி. அப்போ மீதி தொகுதியிலெல்லாம் ஏன் ஜெயிக்கல? எல்லா இடத்துலையுமே விலைக்கு வாங்கிட்டாங்களா? ஏதோ 233 தொகுதியிலையும் ஜெயிச்சுட்டு எடப்பாடி தொகுதியில மட்டும் வேட்பாளரை தூக்கிட்டாங்க, அதனால நாங்க தோத்துறோன்னு சொல்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இது எதுக்காக இந்த நேரட்டிவை அடிக்கடி ஆதவர்ஜுனா அவர்கள் செட் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது தாவேகா சைட்லும் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் சந்தேகப்படுறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை இவங்க விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்குது, குதிரை வாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு வருது. அப்போ நாங்கள் மட்டுமா அதை பண்றோம்? எங்க கட்சியிலிருந்து வேட்பாளர் அவங்க தூக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி ஏடிஎம்கேலேருந்து ஆட்களை தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அதை நியாயப்படுத்துறதுக்காக, அந்த குதிரை பேரத்தை நியாயப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியா தாவேகா சைடுலேருந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி எடப்பாடி தொகுதி தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நீங்க உங்க வேட்பாளரையே அங்கே போட்டிருந்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாரு. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த தொகுதியில டிவி சின்னத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் நின்னாங்களா, அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் நேரடி ஆதரவு கொடுத்தாரா? அங்க நம்ம சார்பா டிவி சின்னத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அந்த சின்னத்துல போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரா? டிவிக்கில் இருக்கிறவங்களாம் காது கேட்காதவங்களா இல்ல படிப்பறிவுல தற்கூறீங்களா? விஜய் அவர்கள் சொன்னது அவர்கள் காது கேட்டிருக்காதா? டிவி சின்னத்துக்கு போய் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? அப்போ
உங்க சின்னத்துக்கு மாற்றா இன்னொரு சின்னங்க கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க அங்க ஜெயிக்கல. இப்ப ஏடிஎம்கேல இருந்து நீங்க ஆட்களை தூக்குறதுக்கு அதுக்கு ஒரு சப்பக்கட்டுக்கு என்ன சொல்றீங்கன்னா, எடப்பாடி எங்க கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க, அதனாலதான் நாங்க அங்கிருந்து தூக்குறேங்க அப்படின்ட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. இதுக்கு பேரு தூய சக்தி. நீங்க என்ன வேணா வாய்க்கு வரதை அடிச்சு விட்டு போயிடலாம், மக்கள் நீங்க சொல்றது எல்லாத்தையும் எல்லா காலத்தையும் நம்பிட்டு இருப்பாங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்கிறீங்களா? எப்ப பாரு சிம்பத்தி சிம்பத்தி சிம்பத்தி. ஆரம்பத்துல இருந்து எங்களை அங்க போக விட மாட்டேங்கிறாங்க, எங்களை தடை பண்றாங்க, கரூர் விஷயத்துல எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இங்க இப்ப வந்துட்டு எங்க வேட்பாளர் தூக்கிட்டாங்க. எப்ப பாரு சிம்பத்தி சிம்பத்திக்கு தேடிக்கிட்டு மக்கள் உங்களுக்கு ஐயோ பாவம் விஜயனாவை எல்லாரும் நசுக்கிறாங்களே, விஜயனாவை ஏன் திட்டுறீங்க, விஜயனாவுக்கு ஓட்டு போடுங்க. இந்த சிம்பத்தி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இந்த சிம்பத்தி ஒரு நாள் வெறுப்பா மாறும். அதனால இந்த சிம்பத்தி தேடுற வேலையை முதல்ல நிறுத்துங்க. எப்ப பாரு மூக்க சிந்துறது, எப்ப பாரு ஒப்பாரி வைக்கிறது, எப்ப பாரு அடுத்தவங்க மேல பழி தூக்கி போடுறது, என்ன கிள்ளிட்டான் அப்படின்ட்டு அடுத்தவங்க மேல பழி தூக்கி போடுறது. இதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தீங்க, ஏன்னா உங்க கையில அதிகாரம் இல்லை. இப்பதான் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கல்ல. முதல்வர் விஜய் அவர்கள் கூட சொன்னார்ல, நான் ஒருத்தன் தான் பவர் சென்டர் அப்படின்ட்டு. அந்த பவர் சென்டருக்கு வந்துட்டீங்கல்ல, இன்னென்ன ஒப்பாரி. அடுத்து இப்ப மக்கள் பிரச்சனை என்ன? மக்கள் மூல முடுகளெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. கரண்ட் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மற்ற விஷயத்தெல்லாம் அவ்வளோ பிரச்சனை. விவசாயிகள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எப்படி திமுக ஆட்சியில் எல்லா பக்கமும் எல்லா துறையை சேர்ந்தவங்களும் போராடினாங்களோ அதே மாதிரி இப்பவும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எட்டி பாருங்க. இப்பயும் உட்காந்துட்டு மூக்க சிந்திக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு மக்கள் உங்களை ஒரு கட்சியாகவே மதிக்க மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துனால இதுக்கு மேலேயாவது அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போட்டுட்டு சிம்பத்தி தேடுற வேலையை விட்டுட்டு மக்கள் எவ்வளோ பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக தீர்வு காண்றதுக்கு, மக்களுக்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு உருப்படியான ஆளுங்கட்சியை செயல்பட்டீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க, எந்த குறையில மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆமாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.